Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உள்ளத்தில் சந்தோஷத்தை தருகிற தேவன், உடலில் வலிமையை தருகிற தேவன், ஒவ்வொரு நாளும் கூட இருக்கிற ஆண்டவர். எசையா 42:6 கூறுகிறார், ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். நீங்க உங்களை ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வாப்பா. எதுக்கு? நீதியை நிலைநாட்டு. உலகம் அநீதியில பயணிக்கிறது, அக்கிரமத்தில் பயணிக்கிறது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை பாருங்க. சில பேர் இல்ல, பல பேர் குடித்து வெறித்து பல தீமைகளை செய்து உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் வெறுத்து ஒதுக்கி பல தீமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதிலே நாமும் இருந்துடக்கூடாது அல்லவா? ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், நீ வா, நீதியை நிலைநாட்ட உன்னை அழைக்கிறேன். நாம எப்படி மாறணும்? அன்புள்ளவர்களா மாறணும். பாவ வழிகளை விட்டு நல்லது செய்யறவங்களா மாறணும். கணவனுக்கு மனைவிக்கு உண்மை உள்ளவர்களாக, பெற்றோர் நல்ல மாதிரிகளாக, பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, சமூகத்திலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் நாம் கடவுளின் சாட்சியாய் மாற வேண்டும் என்பதுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு. சிந்தியுங்கள், நீதியை நிலைநாட்ட அவர் அழைக்கிறார். அந்த நீதி என்ன தெரியுமா? அன்பு. அன்பு. கடவுள் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் நீதிக்குள் வாருங்கள் பிரியமானவர்களே. அன்பு எல்லா சூழ்நிலையிலும் வெளிப்படும் பொழுது இந்த உலகத்தில் உறவுகளில் பெரிய மாற்றத்தை நாம் காண்போம். அந்த மாற்றம் எனக்குள் உங்களுக்குள் என்று ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, வெறுப்பும் வைராக்கியம் எங்களை விட்டு வெளியேறுவதாக. யாரையெல்லாம் வெறுத்தோமோ, யாரையெல்லாம் புறக்கணித்தோமோ அந்த சூழ்நிலையில மன்னித்து எங்கள் வாழ்வை புதுப்பித்து எல்லா உறவுகளை நேசித்து வாழ அருள் புரியும். குடும்பங்கள் மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் நிம்மதியோடும் வாழ அருள் தாரும். உமது நீதியை வெளிப்படுத்தி அருளும். நீதியை வெளிப்படுத்தி அருளும். ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உன்னை அழைத்தேன் என்று சொல்லி எசையா 42:6 என்று சொன்னபடி உன் பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் அன்புக்குரியவர்களே, எசையா 42:6 ஆண்டவராய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் என்று சொல்லுகிற தெய்வம் உங்களை அன்பின் பாதையில் நடத்தி செல்வாராக. God bless you. மரியே வாழ்க. உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9811182001. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.